Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், மீட்பரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், வல்லமையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், அமைதியின் அரசரே, ஆளுகை செய்கிறவரே, ஆட்கொள்ளுகிறவரே, அனல் மூட்டுகிறவரே, அன்பின் ஆவியை ஊற்றுகிறவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஐயா. அப்பா உமது தெய்வீக பிரசனத்துக்காக நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆற்றல் அளிக்கிறவரே, வலிமை அளிக்கிறவரே, காயங்களை கட்டுகிறவரே, கண்ணீரை மாற்றுகிறவரே, அப்பா உமது தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு சுவாமி. அப்பா நீரே நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியானவரை முற்றிலுமாய் ஆளுகை செய்வீராக, உடைத்து உருமாற்றி எடுத்து நிறுத்துவீராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அமைதியின் அரசரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆற்றல் அளிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆட்கொள்ளுகிறவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த இடம் முழுவதும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது அன்பின் ஆவினால் அனல் மூட்டி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியப்பா. தகுதியில்லாத அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு மகனும் மகளும் உமது அமைதியை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நீரே இந்த அடிமை நாவிலிருந்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக அமைதி தேடி அலையும் நெஞ்சமே என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்ற இருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்று ஏராளமான குடும்பங்களில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. படிச்சவங்களுக்கும் நிம்மதி இல்லை, படிக்காதவங்களுக்கும் நிம்மதி இல்லை, பணக்காரர்களுக்கும் நிம்மதி இல்லை, ஏழைகளுக்கும் நிம்மதி இல்லை, பெரியவர்களுக்கும் நிம்மதி இல்லை, சிறியவர்களுக்கும் நிம்மதி இல்லை. ஒட்டுமொத்த உலகமுமே இன்று அமைதிக்காக ஏங்கி தவிக்கின்றது. நீங்கள் பெற்றிருக்கின்ற பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் அமைதியை தரும் என நினைத்து ஏமாந்து போகிறீர்கள். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு அமைதியை கொடுக்கவே முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பணத்தை வச்சு நான் எதையும் சாதித்து விடுவேன், எதையும் வாங்கி விடுவேன் என்று நினைத்து ஏமாந்து போகாதீர்கள். எங்கே கிடைக்கும் நிம்மதி? எனக்கு அமைதியே இல்லை, சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. என அமைதி தேடி அலையும் மக்களே, வாசித்து பாருங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவும் நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். பிரியமானவர்களே, உங்களுக்கு அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிம்மதி வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. மன்னாதி மன்னன் மனுக்குலத்தை மீட்டெடுக்க அமைதியின் அரசர் அரியணை விட்டு இறங்கி அடிமையின் கோலம் எடுத்து மாட்டுத் தொழுவத்தில் மனிதனாக பிறந்த பொழுது மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயின் கட்டுகளிலிருந்தும் விடுவிப்பதற்காக மாட்டுத் தொழுவத்தில் ஒரு மனிதனாக பிறந்த பொழுது ஒரு கூட்ட வானதூதர் இப்படியாக ஒரு பாடல் பாடுகின்றனர். வாசிக்க கேட்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக,
உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. Praise the Lord. பிரைஸ் லார்ட். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி. அவருக்கு உகந்தோருக்கு அமைதி. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார், அவரது வருகை மிகவும் அண்மையில் இருக்கிறது என்று சொல்லி அச்ச நடுக்கத்தோடு தெய்வ பயத்தோடு என் இயேசு மகாராஜாவுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற அத்தனை பேருக்குமே அமைதி. Praise the Lord. Praise the Lord. இயேசுவை அறியாமல் மன அமைதியை பெற்றுக்கொள்ள நீங்கள் பயன்படுத்தி வருகிற போதை பொருட்களும் விபச்சார வேசித்தனங்களும் உங்களுக்கு அமைதியை கொடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த நவீன யுகத்தில் மன அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக மணிக்கணக்கா ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸோடும் இன்ஸ்டாகிராம்ல இஷ்டமானவர்களோடும் உங்கள் நேரத்தை செலவழித்தாலும் நீங்கள் மன அமைதியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, சினிமா படங்களும் சீரியல்களும் உங்கள் சிந்தையையும் எதிர்காலத்தையும் சீரழித்து சின்னாபின்னமாக்குமே தவிர உங்களுக்கு அமைதியை கொடுக்கவே முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான கிறிஸ்தவர்களே, அழைக்கப்பட்டவர்களே, அர்ப்பணிக்கப்பட்டவர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, மாணவர்களே, மன அமைதியை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, மன அமைதிக்காக நீங்கள் எந்த பாவ பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறீர்கள்? மன நிம்மதிக்காக குடித்து 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 உங்கள் வாழ்க்கையே வீணாக்கி கட்டிய மனைவியை விதவையாகவும் பெற்றெடுத்த பிள்ளைகளை அனாதைகளாகவும் விட்டு செல்ல தயாராகி கொண்டிருக்கும் குடியர்களே, மன அமைதிக்காக மணிக்கணக்கா அசுத்த படங்களை தள்ளி 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 ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் விபச்சாரர்களே, பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழ்ந்து வரும் இளையோரே, இறுதியில் உங்களுக்கு மன அமைதியா கிடைக்கும், வேதனை தான் வரும் என்பதை தெளிவாக அறிந்து ஒரு ஊதாரி மகனைப் போல இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் உள்ளம் குத்தப்படுமே. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் முற்றிலுமாய் உங்களையே தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். என் இயேசு பாவிகளையே தேடி மீட்க வந்தவர், விடுதலை நாயகன், வெற்றியின் வேந்தன். உங்கள் அழுக்குகளை சுத்திகரித்து உங்கள் வாழ்வை எடுத்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அப்பொழுது உங்களுக்கு அமைதி கிடைக்கும். Praise the Lord. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, சிறுவன் தாவீதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தாவீது அரசன் சிறு வயது முதல் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவர் ஆடு மேய்த்த போது கூட நீரே என் கோட்டை, நீரே என் அரண், அவரை துதித்து துதித்து பாடியவர். நீரே என் நல்லாயன், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை நீரே, கேடு வரும் நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து பாதுகாப்பு வரும் நீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட தாவீதுக்கு ஒரு சோதனை வந்தது. நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க மக்களே, நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறவ, நான் ஜெபிக்கிற மகன், நான் ஊழியக்காரன், நான் பிரசங்கம் பண்றவன், நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், என் பெற்றோர் யார் தெரியுமா என்று கொக்கரிக்கிறவர்களே, 24 மணி நேரமும் தெய்வீக பிரசன்னம் கூட இருப்பது போலவே 24 மணி நேரமும் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என சுத்தி திரிகிறதும் உண்மை. அச்ச நடுக்கத்தோடு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இன்றைய ஆத்துமா பாவத்தில் விழாதபடி அப்பா என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளுமையா என்று சொல்லி கண்ணீரோடு உங்களையே அர்ப்பணியுங்கள். பிரியமானவர்களே, இந்த தாவீது உடல் ஆசைக்கு அடிமைப்பட்டு ஒரு விபச்சார பாவத்தை செய்து விட்டான். அரசன் தாவீது போருக்கு செல்லாமல் அரண்மனையில் உலாவி கொண்டிருந்த பொழுது அடுத்தவன் மனைவி, உரியாவின் மனைவி பத்சேபாவின் மீது அழகில் மயங்கி விபச்சார பாவம் செய்தார். அத்தோடு நில்லாமல் அவள் கருவுற்றிருப்பதை தெரிவித்ததும் உரியாவை சூழ்ச்சியாக அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முயற்சிக்கிறார். உரியாவோ, அரசே, என் தளபதியும் சக போர் வீரர்களும் யுத்த களத்தில் இருக்கும் பொழுது நான் மட்டும் வீட்டுக்கு சென்று உண்டு குடித்து மனைவியோடு உறவு கொண்டிருப்பேனோ என்று உரியா வீட்டிற்கே செல்லவில்லை. தாவீது அடுத்த பாவத்துக்கு தயாராகிறார். உரியாவின் கையிலே ஒரு மடலை எழுதி போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் உரியாவை நிறுத்துங்கள், நிறுத்திவிட்டு பின்வாங்குங்கள் என்கிறார். அப்படியாக நிறுத்தப்பட்டாயிற்று.
உரியாவும் போரில் மாண்டு போனான். யாருக்குமே வெளியே தெரியாதது போல பாவத்தை மறைத்து உரியாவின் மனைவி பத்சேபாவை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு பாவம் செய்வீர்கள் என்றால் அந்த ஒரு பாவம் நிச்சயமாக இன்னொரு பாவத்தை செய்ய வைக்கும் என்பதை அச்ச நடுக்கத்தோடு அறிந்து கொள்ளுங்கள். பாவ வாழ்வு இருக்குமே என்றால் இப்பொழுதே பரிசுத்தமாகுங்கள். இஸ்ரவேலின் முதல் அரசனாக பொறுப்பில் அமர்த்தப்பட்டவன் சவுல் அரசன். இந்த சவுல் அரசனுக்கு பதவி கிடைத்ததுமே தேவனுக்கும் கீழ்ப்படியவில்லை, இறைவாக்கினர் சாமுவேலுக்கும் கீழ்ப்படியவில்லை. தாவீது அரசன் செய்த பாவத்தை ஆண்டவர் கண்டார். இறைவாக்கினர் நாத்தானை அரசன் தாவீதிடம் ஆண்டவர் அனுப்பி வைத்தார். நீங்கள் இருட்டறையில் செய்வது கூரை மீது இருந்து அறிவிக்கப்படும். இறைவாக்கினர் நாத்தான் வந்து தன் பாவத்தை சுட்டி காட்டியதுமே தாவீது தேவனின் பாதத்தில் தன்னையே அர்ப்பணித்தார். கண்ணீரோடு கதறுகிறார், ஐயா, உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்றுதான் பிரியமானவர்களே, அமைதி. இந்த சவுல் அரசன் இஸ்ரவேலின் தேவனுக்கும் கீழ்ப்படியாமல் இறைவாக்கினர் சாமுவேலுக்கும் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை செய்ததால் பரிசுத்த ஆவி சவுல் அரசனை விட்டு அகன்று போனார். தீய ஆவி அவரை அலைகழித்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இறுதியில் ஒரு மன நிம்மதியை இழந்தவனாக, ஒரு பைத்தியக்காரனாக, தோல்விக்கு மேல தோல்வி அடைந்து விரக்தி அடைந்து இறுதியில் தற்கொலை செய்து மரித்து போனான். பணத்தாசைக்கு அடிமைப்பட்டு போன யூதாசும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை சாவு தீர்ப்பிடப்பட்டாயிற்று என்று கேள்விப்பட்டதுமே மன அமைதியை இழந்தவனாக, உள்ளம் குத்துண்டவனாக, மனசாட்சி குத்தப்பட்டவனாக தற்கொலை செய்து மடிந்து போனான். இன்று ஏராளமான தற்கொலைகளை நாம் செய்திகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஆசைகள், படிப்பில் தோல்வி, கடன் பாரம், தொழிலில் நஷ்டம் என்று ஏராளமான தற்கொலைகள். பிரியமானவர்களே, ஆசைகள் உங்களை அழிவுக்கு இட்டு செல்லுமே தவிர மகிமைக்கு இட்டு செல்லாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அச்ச நடுக்கத்தோடு ஒரு ஊதாரி மகனை போல, ஒரு தாவீதை போல என் இயேசுவின் பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஏசாயா 48 அதிகாரம் 22வது வசனத்தையும் ஏசாயா 57 அதிகாரம் 21வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். கொடியோர்களுக்கு அமைதி இல்லை, தீயோர்களுக்கு அமைதி இல்லை என்கிறது வேத வாக்கியம். உங்கள் உள்ளத்தில் வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், கோபம், பொறாமை, பாவ வாழ்வு, பாவ சிந்தை இருக்குமே என்றால் உங்களுக்கு எதிராக யாரோ ஒருவர் பில்லி சூனியமோ மந்திரவாதமோ செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. இயல்பாகவே உங்கள் வாழ்வு கேடுள்ளதாக, மன நிம்மதி இழந்த வாழ்க்கையாக மாறிவிடும். அச்ச நடுக்கத்தோடு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ இப்பொழுதே உங்களை அர்ப்பணியுங்கள். Praise the Lord. Praise Lord. Praise the Lord. Praise Lord. லூக்கா 2 அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். Praise the Lord. Praise Lord. பிரியமான பெற்றோரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் உடல் வளர்ச்சியிலும் கல்வி வளர்ச்சியிலும் அக்கறை செலுத்துகிற பெற்றோர்கள் தியாக மனப்பான்மையோடு எத்தகைய தியாகத்தையும் செய்து பிள்ளைகள் வளர்ச்சி அடைய வேண்டும், வளர வேண்டும் என்று அர்ப்பணிக்கின்றீர்கள். டியூஷன்லையும் ஜிம்முலையும் கராத்தே கிளாஸ்க்கும் உங்கள் பிள்ளைகளை அனுப்புவதற்கு முன்பாக என் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் அமர கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் பிரகாசிக்கும். கடவுளுக்கு உகந்ததை முந்தி தேடுங்கள், பின்பு எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரியமான பெற்றோரே, எந்த பிள்ளையும் கெட்ட வார்த்தையை பேசாதுங்க, கேட்ட வார்த்தையை தான் பேசும். அப்போ குடும்பத்துல நீங்க முதலில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள், பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழுங்கள், தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பம் எடுத்து நிறுத்தப்படும். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும். என் மக்கள் அமைதி வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர் என்ற வாதவசனத்தின்படியாய் உங்கள் வீட்டில் அமைதி பெருகும், சந்தோஷம் பெருகும். உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள், உங்கள் சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். Praise the Lord. Praise Lord. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 3 முதல் 4 முடியுள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய், அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். Praise the Lord. Praise the Lord. வாய்மை என்றால் உண்மை, உண்மை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இறை வார்த்தையே உண்மை.
நிலைவாழ்வு தரவல்ல உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நிலைவாழ்வு. பிரியமானவர்களே, வழியும் உண்மையும் வாழ்வும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இறை வார்த்தையை வாசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பூரிப்படைவார். நீங்கள் வசனத்தில் வளருவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களில் மகிழ்வார். அப்பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடம் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவடைகிறது, அவருடைய அன்பு நிறைவடைகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானித்து வாழ்வாழ்க்கும் போது இயல்பாகவே நீங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீர்கள். அப்பொழுது உங்கள் அமைதி உங்களில் பெருகும். அது எடுபடாத அமைதி. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினாரே, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் தருகிற அமைதி உலகினர் தருகிற அமைதியை போன்றதல்ல. நிரந்தர அமைதி, எடுபடாத அமைதி, அசைக்கப்படாத அமைதி. எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு எடுபடாத அமைதியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் அமைதியை பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. நீங்கள் எந்த இனத்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த குலத்தினர், எந்த மொழியினர், எந்த ஜாதியினராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் நேர்மையாய் செயல்படுகிறீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அமைதி உண்டு என்று வேத வசனம் கூறுகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் நேர்மையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களையே அலசி பாருங்கள். நீங்கள் செய்யும் தொழிலில், உங்கள் நிறுவனத்தில், நீங்கள் இருக்கின்ற பொறுப்பில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் அலுவலகத்தில், உங்கள் பணியில் நீங்கள் நேர்மையாய் இருக்கிறீர்களா? யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக நம் ஆண்டவர் சாத்தானிடம் கூறுகிறார், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? இவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விளக்குகிறவனும் உண்டோ என்று கூறுகிறார். இன்று நீங்க இறைச்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கணவனாக இருந்தால் மனைவியிடம், அல்லது மனைவியாக இருந்தால் கணவனிடம், இன்று ராத்திரி என்னை பத்தி என் மனைவி கிட்ட சொல்லுங்க அப்படி என்று ஜெபிப்பீர்கள் என்றால் என்ன கூறுவார்? உங்களை பற்றி என்ன கூறுவார்? உங்களை பற்றி நல்லதை சொல்லும்படி நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நேர்மையாய் செயல்படுவீர்கள் என்றால் உங்களிடம் எடுபடாத அசைக்கப்படாத அமைதி நிச்சயமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த யோபுவுக்கு 7000 ஆடும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏற்காலையும் 500 பெண் கழுதைகளும் இருந்தது. அத்தனையும் இழந்த பிறகும், 10 பிள்ளைகளையும் இழந்த பிறகும் மனைவியே வந்து தேவனை தூஷித்து மடிந்து போயா என்று சொன்னபோது கூட நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் ஏன் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி அசைக்கப்படாத அமைதியால் நிரப்பப்பட்டிருந்தார். காரணம், நேர்மையான வாழ்வு வாழ்ந்திருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் நேர்மையாய் செயல்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு அமைதி உண்டு. Praise the Lord. Praise the Lord. தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். Praise the Lord. Praise the Lord. எகிப்தியனின் வீட்டை ஆண்டவராகிய கடவுள் யோசேப்பின் பொருட்டு ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் பொருட்டு, உங்கள் குடும்பம், உங்கள் உறவுகள் மத்தியில், உங்கள் தெரு, உங்கள் நாடு, உங்கள் மாவட்டம், உங்கள் மாநிலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? புறையினத்தார் மத்தியில பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். போத்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய அழைத்த பொழுது அவர் அதற்கு இணங்கவில்லை. இத்தகைய மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்று சொல்லி மேலாடையை பற்றி இழுத்த பொழுது கூட அதை அவரிடமே விட்டு விலகி ஓடினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துல ஒரு பரிசுத்தம் உள்ள நபர் இருந்தால் போதும். யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்பட்டது போல உங்கள் குடும்பமும் உயர்த்தப்படும் என்பதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் என்று சொல்லி உங்கள் உள்ளம் இப்பொழுது குத்தப்படுமேயானால் அச்ச நடுக்கத்தோடு ஒரு ஊதாரி மகனை போல, ஒரு பேதுரு மனநொந்து அழுது போல, ஒரு தாவீதை போல ஆண்டவரின் பாதத்தில் சரண்டராகுங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எடுத்து நிறுத்துவார். இறை வார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள். நேர்மையான வாழ்க்கை வாழுங்கள். அவருக்கு பிரியமான மகனாக நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சாத்தானும் உங்களை தொட முடியாது. உங்களிடம் இருக்கக்கூடிய நிரந்தர அமைதியை ஒருவராலும் பறிக்கவே முடியாது.
நம்ம அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். அமைதியின் அரசரே, அரசாளுகிற தேவனே, அரியணையில் வீற்றிருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக, குடும்பத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ நீரே வேலி அடைத்து காப்பீராக. ஒரு யோபுவின் எல்லையை வேலியிட்டு பாதுகாத்தது போல நீரே பாதுகாப்பீராக. என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர் என்ற வசனத்தின்படியாய் இவர்கள் குடும்பத்தையும் இவர்கள் வீட்டையும் நீர் வேலியடைத்து காப்பீராக. அமைதி தரும் கடவுள் தாமே சாத்தானை உங்கள் காலடியில நசுக்கி போடுவார் என்று சொல்லி ரோமேர் 16:20 வசனத்தின்படியாய் இவர்களுக்குள்ளாக இருந்து தீமையை செய்ய தூண்டுகிற, உம்மை விட்டு விலகச் செய்கிற எல்லா பாவ அழுக்குகளையும் இயேசுவின் நாமத்தினாலும் வார்த்தையினால் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். அப்பா, இந்த மகன் உமக்குரிய மகனாய் எழும்பட்டும், உமது நாமத்தின் மகிமைக்காக பிரகாசிக்கட்டும். சுவாமி, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் உம்மோடு இணைந்திருக்கிற பிள்ளைக்கு, இயேசுவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்றும் அமைதிப்பா. உம்மோடு இணைந்திருக்கிற மகனாக இறுதி மூச்சு வரைக்கும் நீர் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே. என் வாழ்விலே போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே. என் வாழ்விலே காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அதை தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அதை தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இன்று அவரில் தஞ்சமே. Praise the Lord. Praise the Lord.